கதவை தட்டின சீக்கிரம் வந்து திறக்க மாட்டியா? நாளை மீது இப்படி பண்ணின்னு வச்சுக்கோ, கதவை ஒட்டச்சிட்டு உள்ள வந்துடும் தெரிஞ்சுக்கோ. இல்லை வெளியே போ. ஏன் கதவை சாத்துறேன், உடைச்சிட்டு உள்ளவா பெரிய புட்டிங்கி. ஏங்க கடைக்கு போகணும், ஒரு 100 ரூபா கொடுங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே கேட்க மாட்டியா? இப்போ தான் கண்ணுக்கு மருந்து விட்டேன். சரி இரு. இந்தா ஒரு கையில் 500 ஒரு கையில் 100 இருக்கு. எது 100 ரூபா நோட்டுன்னு நீயே பார்த்து எடுத்துக்க. இதான் 100 ரூபா. 100 ரூபா கொடுங்க. கொடுங்க. கொஞ்சம் இரு, எனக்கு சில்லறை வேணும். இந்த 500 ரூபா 100 ரூபா எடுத்துக்கிட்டு மீதி 400 ரூபா கொண்டு வா. சாம்பார் ஆப்பு எனக்கு. ஏண்டி நல்ல பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா பார்த்து கல்யாணம் பண்ணி போயிருக்கலாம்ல. என்னை மாதிரி ஒரு பிச்சைக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு ஏன் இப்படி கஷ்டப்படுற? யாரு பிச்சைக்காரன்? என் புருஷனா பிச்சைக்காரன்? இந்த உலகத்துல பெரிய கோடீஸ்வரனா அது என் புருஷன் தான். ஏக்கர் கணக்குல சொத்து வச்சிருக்கான் பாரு, அவனா பெரிய கோடீஸ்வரன் கிடையாது. என்ன முழுக்க கொண்டாட்டியவே மனசுல வச்சிருக்க என் புருஷன் தான் எப்போதுமே எனக்கு கோடீஸ்வரன். உனக்கு இப்பவே ஏதாவது பண்ணணுமேனு என் மனசு துடிக்குதுடி. ஒண்ணு வேணாம், 3 பரோட்டா மட்டும் போதும். அதுக்கு தாண்டி காசு இல்லாம உட்காந்துருக்கேன். பிச்சைக்கார முதேவி. என்னங்க வந்து சாப்பிடுங்க, பிரியாணி ஆறிட போகுது. எதுக்குமா இன்னைக்கு பிரியாணி செஞ்ச? யாரை கேட்டு நீ பிரியாணி செஞ்ச? என்னங்க உங்களுக்கு பிடிக்குமே தானங்க செஞ்சேன். பிரியாணினா எனக்கு பிடிக்கும், நீ செஞ்ச எனக்கு பிடிக்கும்னு நான் சொல்லியிருக்கேனா? தக்காளி சாதத்தை கிண்டி வச்சுக்கிட்டு அதில் 2 சிக்கனை தூக்கி போட்ட மாதிரி இருக்குங்க இவ பிரியாணி செஞ்சிருக்காளாம். ஏங்க பொங்கச்சம்பளம் கொடுக்குறாங்களா? ரேஷன் கடை வர போயிட்டு வாங்களே. போடி என்கிட்ட என்னால முடியாது. சும்மா தானங்க வெட்டியா உட்காந்துக்கிட்டு இருக்கிய, போயிட்டு வந்தா என்ன குறைஞ்சா போயிருவிய? வெட்டியா உட்காந்தா நான் போயிட்டு வரணுமா? இப்ப பொங்கச்சம்பளம் மட்டும் கொடுக்கல, பொங்க பரிசு 3000 கையோட தராங்களாம். போயிட்டு வந்தீங்கன்னா ஒரு 500 ரூபா செலவுக்கு தருவேன். போறீங்களா இல்லையா? சத்தியமா தருவ? சத்தியமா தரேன். சரி கொடு, போயிட்டு வர்றேன். சொந்த வீட்லயே குடிக்கிறதுக்கு லஞ்சம் கேட்குது மூதேவி, இதெல்லாம் உருப்பிடுமா? நான் போய் குடிக்கிறனால வர்ற கமிஷன்ல தான் ஒரு பொங்கல் பரிசே கொடுக்குறாங்க. அதுவே தெரில மூதேவி. போக முடியுமா முடியாதா? ஆமா போறவன் 3000 ரூபாய் ஆட்டையை போட்டா என்ன பண்ணுவேன்? காசு வீட்டுக்கு வரலாம் வச்சுக்கிறேங்க, பொங்கலுக்கு கரும்பு வெட்ட மாட்டேன், கையை வெட்டி போடுவேன். இப்படித்தான்டா டிரைவர் வச்சு லாரி ஓட்டோம்டா. நான் பெத்த மேனே சாப்பிட்ற வேமா டிவியை பார்க்காதடா. அப்பா சும்மா திட்டிக்கிட்டே இருக்காதப்பா. என்ன வேகமா சாப்பிடுறது? பிரியாணியை வாங்கி கொடுத்துருக்க, வெறும் சோறு தானே சாப்பிடுறேன். நான் மெதுவா தான் சாப்பிடுவேன், வெயிட் பண்ணு. என்னடி புள்ள பெற்றிருக்க? ஆம்பளை பிள்ளை பெற்றிருக்கேன். விதை ஒண்ணு போட்டா செடி ஒண்ணா முளைக்கி, அனுபவிங்க. டே இங்க பாடுறா, உனக்காக நான் வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். 5 லட்ச ரூபா பணமும் 20 பவுன் நகையும் எடுத்துட்டு வந்துட்டேன். போதுமல்ல? போதும். அம்மா நீ எனக்காக என்ன எடுத்துட்டு வந்த? உனக்காக என் இதயத்தையே இட்டு வந்திருக்கேன். ஹலோ அம்மா, மத்தியானத்துக்கு அரிசி பருப்பு செஞ்சு வைமா, நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். பிச்சைக்கார பையன். கல்யாணம் ஆகாதவங்களாம் உனக்கு கொண்டாந்து ஜாதகத்தை கொடுத்தா டப்பு 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 டப்புன்னு கல்யாணம் ஆயிடுறாம்ல. பேரு கல்யாண சுந்தரம். ஆமாங்க. அப்பா பேரு ஆறுமுகம். ஆமா. அம்மா பேரு முனியம்மா. கரெக்டா சொன்னீங்க. அக்கா ஒருத்தர் இருக்காங்க. ஆமா. வயசு 47. கரெக்டா சொன்னீங்க. பேரு காயத்ரி. அக்காவுக்கு ஒரு மகன் இருக்கான். ஆமா. பேரு கௌதம். கௌதம். வயசு 27. ஆமா 27. உன் வீட்டு விலாசம் சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்கயா. 3வது குறுக்கு தெரு, லேக் ஏரியா, பல்லூர் கோட்டம் எதிர்ப்புறம். டோர் நம்பர் ஐயோ பழசு 13, புதுசு 32. ஆமாங்க. மேல சொல்றேன் கேட்டுக்கோ. சொல்லுங்க. போன வாரம் ரேஷன் கடையில 5 கிலோ பாமாயில், ஆமா 5 கிலோ ரவை, 3 கிலோ சீனி வாங்கியிருக்க. ஆஹா அடாடா ஐயா, நீங்க என்னையா ஜோசியர்? ஜாதகத்துல ஒரு மனுஷன் ரேஷன் கடையில என்னென்ன வாங்கினாங்கிற பூரா கரெக்டா சொல்றீங்களா? எப்படியா அது? ரேஷன் கார்டை கொடுத்தா டீ பலகாரம் எல்லாம் சாப்பிட்டுட்டு வந்த வழியா ஓடி போயிரு, இல்ல கால் 2 இருக்காது. ஏண்டா மருந்து என்ன சொல்லிட்டு போற? அது என்ன ரொம்ப பிடிச்சிருக்கான். அட தள்ளி நின்னா போட்டாலும் உழுகுமாமா. அப்படியா? முன்சாமி இப்ப கொஞ்சம் தள்ளிக்க, இப்ப இன்னும் கொஞ்சம். முன்சாமி இப்ப இன்னும் கொஞ்சம். என் டிக்கெட் கொடுத்துட்டு நான் ஊருக்கே போயிடுறேன்.